இந்த ட்ரிப் வந்து உண்மையிலேயே நான் பேசுறதுக்காண்டி வரவே இல்லை. ஆனால் ஒரு ட்ரிப் போட்டோம், ஒரு வாரம் ஃபேமிலி ட்ரிப்பு, ஃபுல் ஃபேமிலினா தெரியல எப்படி இருக்கும் ட்ரிப்பு. எல்லாத்துக்கும் தெரியுது. 6 நாள் 7 நாள் இன்னைக்கு ஃப்ளைட் பேக். ஸோ அப்புறம் வரும்போது தான் சரி லாஸ்ட் டே வந்து கிளம்பும்போது சென்னையில தான் முடிக்கிறோம். சரி எல்லாம் நம்மளோட ஃபேமிலி இங்க இருக்காங்களா அவங்கள பார்த்துட்டு போறது இல்லையா. என்னோட ஃபேமிலி சின்ன ஃபேமிலி, டிஎக்ஸ்என் ஃபேமிலி தான் என்னோட பெரிய ஃபேமிலி. நீங்களாம் எங்களோட ஃபேமிலி தான். ஜெனரேஷன் பிரகாரம் நாங்க பாத்தீங்கன்னா நான் மலேசியால 3rd ஜெனரேஷன். தாத்தா இங்க பிறந்தாரு, ஃபாதர் தாத்தா வந்து தாத்தா மலேசியா இந்தியா, அப்பா மலேசியா, நாடு மலேசியா. ஸோ கன்சிடர் 3rd ஜெனரேஷன். என் பிள்ளைங்க 4வது ஜெனரேஷன் வந்துச்சு, 4th ஜெனரேஷன். ஸோ எப்படி பார்த்தாலும் டிஎன்ஏ இந்தியா தான். அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது. தமிழ்நாடு தான், நார்த் கூட இல்லை, சவுத் தான். ஓகே. ஸோ கனோதெரபி எத்தனை பேருக்கு தெரியும்? கனோதெரபின்னு என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், நிறைய விஷயம் தெரியும், தெரியாமலும் இருக்கு, தெரிய வேண்டிய விஷயமும் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாம இருக்காங்களா? தெரியாது. சரி, ஓகே. கனோதெரபில நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நம்ம முதல் டிஎக்ஸ்எல் ஜாயின் பண்ணும்போது கனோதெரபில தான் முதல் ஸ்டார்ட் பண்ணுது. நான் ஸ்டார்ட் பிசினஸ் செய்யணும்னு போறவே இல்லை, ஒரு சொல்யூஷனை தேடணும்னு தான் உள்ள போந்தேன். சொல்யூஷனை தேடணும் போகும்போது எதனால சொல்யூஷனை தேடி போடுவோம்? இல்னஸ் தானே, அதுதான் தேடுவோம். வேற எதுக்கு தேடுவோம்? ஊரா எதுக்கு இருக்கும்? வேலை செய்யறது தானே, எதுக்கு தேடுவோம்? இல்னஸ் தான் தேடுவோம். ஸோ அப்பதான் ஒரு சொல்யூஷனா வந்துச்சு. ஆனா அந்த சொல்யூஷனை நான் நம்பவே இல்லை. இப்படிலாம் வேலை செய்யுமான்னு A to Z கிடையாது, A to அமெரிக்கா கூட போவாங்க உள்ள இருக்கு. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஓவர் கிளைம்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், இதை செய்யும் அதை செய்யணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டா செஞ்சா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ கனோதெரபின்றது நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கனோதெரபின்றது முதல்ல பாத்தீங்கன்னா இந்த புக்கு நான் 2016 எழுதினேன். ஸோ ஒரு புக்கு வந்து நான் டிஎக்ஸ்என் சென்னை ஆஃபீஸில் கொடுப்பேன் நான். இந்த புக்கு நீங்கள் எப்போ வேணுமாலும் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். இது ஆஃபீஸோட புக்கு, ஆஃபீஸ் கொடுக்குற புக்கு, எடுத்துட்டு போயிட்டு போயிடுவீங்க. சரியா? ஸோ இது படிக்கிறதுக்கு படிச்சுக்கலாம். ஒரு லைப்ரரிக்கு தான் நமக்கு ஒரு சின்ன லைப்ரரி உருவாக்கியிருக்கேன். முக்கால்வாசி இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 450 ரிசர்ச் பேப்பர் ஜேர்னல்ஸ் இதை கோட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு நாள் வேலை இல்லை, 2016 ஆரம்பிச்ச வேலை 9 வருஷம் எடுத்து முடிக்கிறது. அது வரைக்கும் இப்போ டாக்டர் என்ன பாதி உயிர் எடுத்துட்டாரு. பார்க்கும் போதெல்லாம் எங்கே என் புக்குன்னு பாதி உயிர் போயிடுச்சு. கொரோனால கொஞ்ச நாள் பண்ணியாச்சு, திரும்பி ஃபோன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இங்கே இருக்கிற புக்கு, நீங்கள் எப்போ வேணுமாலும் இங்கே வந்து படிச்சுக்கலாம். ஆஃபீஸில் ஒரு புக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு அடிஷனல் புக்கு வேணும்னா அப்போ நீங்கள் ஆஃபீஸ் கேட்டுங்க. மலேசியிலேருந்து மேபி என்ன கூரியர் பண்ண மாட்டேன், கூரியர் பண்ணுறேன். இல்லை யாராச்சும் மலேசியிலேருந்து வந்தாங்கன்னா நானும் கொடுத்துறேன், நீ வாங்கி படிச்சுக்கலாம். விலை பிரைஸ் ரேட்டா? மலேசியா ரிங்கிட் வந்து 60 ரிங்கிட் வரும். ஓகே, 60 ரிங்கிட் ரொம்ப கம்மியான வேலை. ஏன்னா இந்த பிரைஸ் நான் செட் பண்ணல, எல்லாருக்கும் இந்த புக்கு போய் சேரணும்னு சொல்லி டாக்டர் பிரைஸ் செட் பண்ண பிரைஸ். வெல் டன் டாக்டர். அது நீங்க கம்பெனி பேசிக்கீங்க. நீங்க எழுதுற வேலை, கோட் பண்ற வேலை, ரிசர்ச் பண்ற வேலை தான் என்னோட வேலை முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. கனோதெரபின்றது எல்லாருமே பார்ப்பாங்க. கனோ இதுல 3 கலர் இருக்கும் பாத்தீங்களா? என்ன கலர் இருக்கு? கனோதெரபில என்ன கலர் இருக்கு? 3 இருக்கு தானே? கிரீன், ப்ளூ அண்ட் ரெட். சோ கிரீன், ப்ளூ, ரெட் எதுல இருக்கு? Earth, water and sun. ஓகே, சோ கனோதெரபி. சோ இந்த 3 இதுல எது விளையும்? இயற்கை தான் விளையும். சோ கனோதெரபின்றது, கனோன்றது நம்ம நிறைய அந்த காலத்துல தத்துவ ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்மளோட ப்ராடக்ட் ரெடியா தான் இருந்துச்சு. கனோதெரமால இருந்து ஆரம்பிச்சோம். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட்? 180 இந்தியால. மலேசியால 600 தாண்டி. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது ப்ராடக்ட் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தெரியாமலே இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஏன்னா அவ்வளவு வேகமா சயின்டிஸ்ட், ரிசர்ச் சென்டர்ஸ், ஃபார்மசிட்டிக்கல்ஸ் ரிசர்ச் சென்டர் வந்து அவ்வளவு வேகமா ரிசர்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூ ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு. நாங்க படிக்கிறதுக்கே ப்ராடக்ட் வந்துருது. அதுக்கப்புறம் தான் நாங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
சோ கனோன்றது வந்து ஒண்ணு கனோட்ரமா, ரெண்டாவது கோ ஆல் நேச்சுரல் எண்ணோதெரபி. புரியுதா? கோ ஆல் நேச்சுரல் எண்ணோதெரபி. இது அதுக்கு இன்னொரு வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணி டத்தோட சொன்னேன். ஓகே வந்தாரு. ஓகே அதையும் பாய்க்கலாம். ஸோ கன்வெர்டர் மட்டும் இது கன்வெர்டர்மா ஒரு வகை ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது. ஆனா இன்னைக்கு நமக்கு பல ப்ராடக்ட் இருக்குது, பல பொருள் இருக்கிறதுனால நம்ம நேச்சுரலா போனாலே நமக்கு எந்த தெரப்பியும் தேவையில்லை. 5000 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னே, 5000 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது உலகத்துல. இயற்கையா தான் இருந்தோம், இயற்கையா தான் வாழணும். அப்ப நமக்கு தெரப்பி தேவையா? தேவையே. அப்ப எல்லாம் இயற்கையா போனாலே எந்த தெரப்பியும் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம நேச்சுரா போகக்கூடிய வழிமுறைகள் இருந்தாலும் நம்ம வழிபடுத்துறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. நம்ம வந்து நிறைய வந்து ஓவரா படிச்சிட்டோம், அதான் பிரச்சனையே. சிம்பிளிசிட்டி ரூல் தி வேர்ல்ட்றாங்கல, இன்னைக்கு சிம்பிளிசிட்டி இல்ல, ஓவரா படிச்சனால நம்ம என்னென்னமோ இல்லாத சீக்க பெருசா ஒரு பூ வச்சு மாலை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனித உடம்புல எந்த டிசீஸுமே கிடையாது. இம்பேலன்ஸ் ஆஃப் சிஸ்டம், அவ்வளவுதான். தூங்கலாம்னா மயக்கம் வருமா இல்லையா? காலையில தூங்கலாம்னா மயக்கம் வருமா இல்லையா? விடிய விடிய தூங்கலாம் காலையில மயக்கம் வருமா வராதா? வரதானே? இப்போ வராது. எனக்கு கண்ணாடி போட்டா வராது.